அபயாம்பிகை திருக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்குரியது. அன்னை பார்வதி மயில் வடிவில் வழிபட்ட திருத்தலம், இறைவன் ஆண் மயிலாகி கௌரி தாண்டவம் ஆடிய தலம், துலா நீராடல் மூலம் பாவம் நீக்கும் தலம் மற்றும் திருமால் திருமகள் பிரம்மா இந்திரன் கலைமகள் சப்த மாதர்கள் வழிபட்ட ஆலயம், நந்திதேவர் தன் துணைவியோடு திருமண கோலத்தில் காட்சி தரும் அரிய தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது மயிலாடுதுறை மாயூரநாதர் திருக்கோவில். தல வரலாறு. மயிலாடுதுறையில் உள்ள பெரிய கோவிலாக ஸ்ரீ மாயூரநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. மாயூரத்தின் கணவர் என்ற பொருளுடைய மாயூரநாத சுவாமி இக்கோவிலின் முதன்மை கடவுளாவார். இந்த கோயில் சுவர்களில் உள்ள மிக பழமையான பதிவுகளாக குலோத்துங்க சோழரின் பதிவுகள் உள்ளன. அதன் ஆரம்ப கட்டுமானத்திற்கு பிறகு சற்றே புனரமைக்கப்பட்ட இந்த கோயில் சோழர்களின் கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. பார்வதியை மகளாக பெற்ற தாட்சாயினி தக்ஷன் வேள்விக்கு ஏற்பாடு செய்திருந்தார். வேள்விக்கு சிவபெருமானை அழைக்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட சிவன் பார்வதியை வேள்விக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தார். பார்வதி மனம் கேளாமல் சிவபெருமான் கட்டளையையும் மீறி அழையாத விருந்தாளியாக தக்ஷனின் வேள்வியில் கலந்து கொண்டு அவமானப்பட்டாள். இதனால் சினமுற்ற சிவன் வீரபத்ர வடிவம் கொண்டு வேள்வியை சிதைத்தார். அப்போது வேள்வியில் பயன்படுத்தப்பட்ட மயில் ஒன்று அம்பாளை சரணடைந்தது. நாடி வந்த மயிலுக்கு அடைக்கலம் அளித்து காத்ததால் அபயாம்பிகை, அபய பிரதாம்பிகை, அஞ்சல் நாயகி, அஞ்சலை என பலவாறு அழைக்கப்படுகின்றாள். சிவபெருமானை பார்வதியை மயிலாக மாறும்படி சபித்து விடுகிறார். அம்பிகை மயில் உருவம் கொண்டு இத்தலத்தில் இறைவனை நோக்கி தவம் செய்தாள். மனம் இழகிய ஈசன் மயில் வடிவிலேயே தோன்றி கௌரி தாண்டவ தரிசனமும் அம்பிகைக்கு அருள்கிறார். சிவனது கௌரி தாண்டவத்தை மயூர தாண்டவம் என்றும் கூறுகிறார்கள். சிவன் மயில் உருவில் வந்து அருள் புரிந்ததால் மாயூரநாதர் என்று அழைக்கப்படுகிறார். மாயூரநாதர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். மயில் ரூபத்தில் அம்பிகை சிவனை வழிபட்டதால் மயிலாடுதுறை என அழைக்கப்படுகிறது. சிவநிந்தனையுடன் செய்யப்பட்ட தக்ஷன் யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்கள் யாவரும் தண்டிக்கப்பட்டனர். அவர்கள் தாம் செய்த பாவம் நீங்க மயிலாடுதுறை வந்து மாயூரநாதரை வழிபட்டு அருள் பெற்றனர். புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிகள் தங்களிடம் நீராடிய மக்களின் பாவக்கரை படிந்து உள்ளதால் தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என சிவபெருமானிடம் வேண்டினர். சிவபெருமான் மாயூரத்தில் ஓடும் காவிரியில் துலா மாதத்தில், அதாவது ஐப்பசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நதியாக நீராடி தங்கள் பாவ சுமைகளை நீக்கி புனிதம் பெறலாம் என்று அருளினார். அதன்படி ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட நதிகள் மயிலாடுதுறையில் உள்ள காவிரியில் நீராடி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு புனிதமடைந்தன. தேவர்கள், முனிவர்கள், சரஸ்வதி, லக்ஷ்மி, கௌரி, சப்த மாதர்கள் ஆகியோர் மாயூரத்தில் உள்ள காவிரி கரையில் நீராட வருகின்றனர். ஆகையால் துலா மாதத்தில் மயிலாடு